எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சிம்ரன்ஸ் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த பாசிட்டிவ்னஸ்க்கு நம்ம முதலீட்டாளர்கள் ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி இருக்குல்ல, கெட்டப்பாயா சார் இந்த காலி அப்படின்ற மாதிரி ஒரு 2 months லோ அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப கிரிட்டிக்கலான லெவல். இந்த கிரிட்டிக்கலான லெவல்ல இருந்து கொஞ்சம் ஏமாந்தாலும் அப்புறம் நம்மளுடைய கரடிகள் வந்து அதில் பாதாளத்துக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை எடுத்துட்டு போயிடும். அது 21,500 அல்லது 20,000 எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துட்டு போயிடும். அதனால ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு சிறிய அளவில் ஏற்றம் வந்தாலும் நம்மளுடைய காளைகளுக்கு நம்மளுடைய முதலீட்டாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி, கொஞ்சம் மேலே வந்திருக்கான், அப்படியே பிக்கப் ஆகி ஒரு மே மாதத்தினுடைய ஹை வந்தாலும் போதும், அல்லது ஏப்ரல் மாதத்தினுடைய ஹை ஏதாவது ஒன்றை வந்து தொட்டா கூட மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்றதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு கொண்டாட்டம். ஸோ முக்கியமான ஒரு 2 months லோல இருந்து இன்னைக்கு ஒரு 50-60 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய நிஃப்டினால இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி தான். அது மட்டும் இல்லை நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று, இதை நீங்க கவனிச்சீங்களா? அதாவது இந்த ஈரான் வார் வந்து திடீர்னு இப்ப டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் சண்டை போடாத மாதிரியும் வேறு வேறு நாடுகள் சண்டை போடுறத நான் தடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தற்போது போர் நிறுத்தம் என்பது வந்திருக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில். இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பந்தம் நாங்க வந்து போட போறோம் ஈரான் கூட அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பறந்துட்டான் வழக்கம் போல. காஸ்பி ஒரு 7.5% அப்பு, தைவான் ஒரு 2.5% ஒரு அப்பு. நம்மளுக்கு தான் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீட்டி படுத்த மேனிக்கு வெறும் 69 பாயிண்ட் பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா 0.3. டேய், உனக்கு வெக்கமே இல்லையா? ஒரு +1 கூட வா, அட +1.5 வா. இது என்ன 0.3% அவ்வளோ பெரிய? நேற்று 200 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்குனில்ல, இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 200 பாயிண்ட் உன்னால ஏற முடியாதா? எனிவே, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஏன் ஏறி இருக்கு, முதலீட்டாளர்கள் ஏன் சந்தோஷமா இருக்காங்கன்னா, இந்த ஈரான் டீல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீல், கூடிய சீக்கிரம் அறிவிப்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு செய்தி தான். நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான செய்திகள் நம்ம மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய விலை பங்குகளோ பெரிய விலை பங்குகளோ, அதே மாதிரி சிறிய மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்குகளோ பெரிய மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்குகளோ இறங்கிட்டே இருந்து தொடர்ந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் அப்படியே சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தானா கூட ஓரளவுக்கு ரெக்கவரி என்பது வரும். இந்த ஏவிடி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஒரு சிறிய மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு ஷேர். மொத்தமே அது வந்து 1073 கோடி தான் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்பது. இவங்க இருக்கக்கூடிய வியாபாரம் என்பது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ். மேரிகோல்டு, ஓலியோ ரெசின் அப்படின்னு ஒன்று, ஸ்பைஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸு, டீ அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பல செக்மெண்ட்டில் பிரித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய லாபம் என்பதும் ஒரு பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் இது நஷ்டத்துக்கு போகாத ஷேர், தொடர்ந்து ஒரு மாதிரி லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷேர். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஏவிடி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஷேர் தொடர்ந்து சரிவடைந்த ஷேர் தான். ஆல்மோஸ்ட் 2022 சரிவடைந்திருந்தாலும் இவன் கடைசி 2025 26 என்ன பண்ணியிருக்கான்னா, தன்னுடைய லோ பிரைஸ்லேருந்து 44% ஒரு முறை ஏறி இருக்கான் 2025. மறுபடியும் அதே ஜோனில் பிக்கப் ஆகி மறுபடியும் இன்னொரு முறை ஒரு 40% மேலே ஏறிய ஒரு பங்கு. இப்போ இந்த ஷேரில் வந்து என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் என்பது கொடுக்குறாங்க. அதுக்குண்டான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 10 அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கு. இதை பார்க்கும்போது பல ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, அடடா நாங்கள் பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்கோம், ஒருத்தங்கூட 2 வருஷம் இப்படி 40% ஏறலையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம எந்த ஸ்டாக்கை எடுக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம், கடைசியில் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானா அப்படின்றதான் கடைசியில் யாராக இருந்தாலும் பார்த்தாகணும். அந்த வகையில் சிறிய விலை கொண்ட பங்குகள், அதே மாதிரி சிறிய மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்குகள் கூட இப்படி ஏறி இறங்கியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இதுதான் இந்த ஏவிடி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய டிவிடெண்ட் பற்றிய செய்தி.
நண்பர்களே, இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த பாலிகேப் அப்படின்ற ஷேர், இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஆல்ரெடி ஓஹோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த ஷேர் வந்து 2025 வெறும் 4000 ரூபாய்க்கு வந்து விழுந்தவன் இப்போ 9664 ரூபாய். இந்த வருஷத்துல கூட ஒரு முறை 6500 வந்து விழுந்திருக்கு. மறுபடியும் இப்ப பார்க்கும்போது 9664. ஸோ ஆல்ரெடி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு பொறுமையாக தான் இந்த செகண்ட் வரைக்கும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஷேர்ல என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 30 ஜூன் என்பது வருது. ஸோ ஆல்ரெடி வாலட்டிலிட்டியா உச்சத்தில் இருக்கக்கூடிய ஷேருக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான தகவல் என்பது வந்திருக்கு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல வேற என்ன செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல உருப்படியா இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சென்டர் ஒரு க்ரோயிங் செக்டராக இந்த டேட்டா சென்டர் இருந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எப்படி ஒரு காலத்தில் ஆட்டோ துறையில் இந்த மாருதி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இவங்கெல்லாம் ரொம்பவுமே பெரிய ஜாம்பவான்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காம்பனன்ட்ஸ் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஷேர்களுமே ரொம்ப கம்மியான வருமானம் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு யார் அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்தாங்க அப்படின்ற கணக்கு பார்த்தோம்னா, மாருதி அவ்வளோ பெரிய பணத்தை போட்டு சம்பாரிச்சு கொடுக்கறத விட அதுக்கு காம்பனன்ட் சப்ளை பண்ணுறக்கூடிய பல்வேறு பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்ற ஷேர் எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த ஜேபிஎம் ஆட்டோ ஆன்சிலரிஸ் சம்பந்தப்பட்ட ஷேர் இவங்க 5 வருஷத்துல 645% இந்த ஜேபிஎம் ஆட்டோ சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. பணம் ரொம்பவும் அதிகமாக போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய இந்த மாருதி சுசுகி 5 வருஷத்துல 80% சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டூ வீலரையும் பார்த்துருவோம். பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஸ்டாக் நம்ம எடுத்து பார்க்கும்போது 5 வருஷத்துல 146% தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்காலத்தில் இந்த டேட்டா சென்டருக்கு வந்து பவர் வேணும், பவர் சப்ளை பண்ணணும், பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்கணும், கூலிங் வேணும், அதே மாதிரி கேபிளிங் தேவைப்படும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் நிறைய தேவைப்படும். அப்போ அதையெல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய பல்வேறு பங்குகள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்குறோன்னு வச்சிங்களேன், இந்த கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர், வோல்டாஸ், ஆர்ஆர் கேபிள், கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் எல்லாம் தற்போதைய நிலைமையில் எப்படி இருக்கு? இந்த வோல்டாஸ் அப்படின்ற ஷேரை பார்த்தோம்னா இந்த வருஷத்துல அவன் ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கான். தன்னுடைய பழைய ஹை என்பது 2000 ரூபாய். அது வரைக்கும் போனா கூட ஒரு மகிழ்ச்சியா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர் அதனுடைய பழைய ஹை என்பது ஒரு 15000 பக்கத்தில் இருக்கு. அதுவும் தன்னுடைய பழைய ஹை போகாதா அப்படின்னு இந்த செக்டர்ல இருக்கிறவங்க, இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, ஆல்ரெடி பழைய உச்சத்தை மீட்டெடுத்து புதிய உச்சத்துக்கு போயிட்டான். ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து இந்த கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு பாக்குறீங்க, அதெல்லாம் இந்த வருஷத்துல கூட லோ பிரைஸ்ல தான் இருந்தது. அப்புறம் ஏதோ ஒரு கான்செப்ட்ல வந்து அவனுக்கு மேல் நோக்கி ஏறி வந்துட்டாங்க. அது டேட்டா சென்டர் கான்செப்ட்லயும் இருக்கலாம், அல்லது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஏதோ ஒன்று டிமாண்ட் மார்க்கெட்ல வந்து தன்னுடைய பழைய ஹையை தாண்டி மேலே வந்துட்டான். அதே மாதிரி தான் இந்த ஆர்ஆர் கேபிள் அப்படின்ற ஷேரு இந்த வருஷத்துல ஒரு லோ பிரைஸ் பக்கத்துல இருந்தான். 52 வீக் லோ இல்லை, ஓரளவுக்கு சுமாரான லோல இருந்தான். அவனுக்கு புதிய உச்சம் என்பது வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இந்த கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் அப்படின்ற ஷேருமே தன்னுடைய பழைய ஹை இந்த 2026 மீட்டெடுத்து புதிய உச்சம் என்பதும் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த குரூப்ல இந்த 2 பசங்களும் எப்போ இந்த வோல்டாம்ப் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த வோல்டாஸ் 2 பேருத்தினுடைய ஸ்டார்டிங் நேம் விவினே இருக்கு. இந்த 2 பசங்களும் எப்போ தங்களுடைய பழைய ஹையை மீட்டெடுத்து அதையும் தாண்டி போவாங்க அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது வேறு என்ன முக்கிய தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஷேர்கள் திடீர்னு கட்டையை போட்டுருவான். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், பரவாயில்லையே நல்லா ஏறிக்கிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பெரிய லாபத்தை கொடுத்துடலாம், மொமெண்டம் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம். என்ன காரணம்னு தெரியாது, நம்மளுக்கு கும்பா பாடி விடணுன்னே அப்படின்ற ஒரு காரணத்தில் ஏறிக்கிட்டே போகிறவன் திடீர்னு மொமெண்டம் பிரேக் டவுன் ஆகி கீழே விழுந்துருவான். அப்படிதான் சமீபத்தில் கீழே இறங்கிய சில ஷேர்களுடைய செய்திகளில் இந்த சுப்ரீம் பெட்ரோகெம் அப்படின்ற ஷேரு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேரா அப்படின்னா எஸ், இது வந்து ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஷேர். இப்போ கூட மார்ச் 2026 அவங்களுடைய ரிசல்ட் 168 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சேல்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டாக்ல வந்து ஓகே மொமெண்டம் பிக்கப் ஆகிருக்கும் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள,
தற்போது இதனுடைய செய்தி இந்த செகண்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சும்மாவே இருக்க மாட்டீங்களாயா, ஒரு வாய்ப்பு கொடுத்தா அப்படியே பிக்கப் ஆகி போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி 2025 இந்த ஷேர் மிக அற்புதமாக தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்துட்டான். யார் கண்ணு பட்டுதுன்னு தெரியல, கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியல. அப்படியே கூட டேட்டா சென்டர் ரிலேட்டடான சில பங்குகளை பார்த்தோம், அவங்க புதிய உச்சத்துக்கு போனாங்க. ஆனால் இவனால் புதிய உச்சத்துக்கு போக முடியல. தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்துனையுமே அவனை கீழே இறக்குனாங்க. கீழே இறக்குனாலும் கரெக்டாக அதே எக்ஸாக்ட் லோ ப்ரைஸ் பக்கத்தில் அந்த ஜோன் பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் 500 to 800 ரூபா வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு தற்போது இந்த ஸ்டாக் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பழைய லோ பக்கத்தில் போயிட்டு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பெருசாக மேலே ஏற போகுதா அல்லது இங்கிருந்தே பிக்கப் ஆக போகுதா, என்ன செய்ய போகிறது இந்த சுப்ரீம் பெட்ரோகெம் அப்படின்ற ஷேர் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சரி மேலே வந்த கொஞ்சம் ஃபால் ஆகிருக்க, மறுபடியும் திரும்பி இன்னும் ஒரு முறையாவது மேலே போயிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் ருசி கண்ட பூனைகள் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, நாங்கள் ஒரு ரவுண்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டோம், ரெண்டாவது ரவுண்டு ஆல்மோஸ்ட் போயிட்டு வந்துட்டோம், இனி நீ எதுக்கு மேலே போகிற, கீழே வந்துட்டு போயிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அந்த குரூப் நினைப்பாங்க. ஸோ கரெக்டாக சென்ட்ரு பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு வாலட்டிலிட்டியான ஷேர் சுப்ரீம் பெட்ரோகெம் அடுத்த சில மாதங்கள் கழித்து பார்க்கும்போது எந்த பக்கம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இவங்களுக்கு இதுதான் பாஸ் வேலை அப்படின்ற மாதிரி சமீபத்தில் தான் இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் கொஞ்சம் பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்தான். மேலே வந்தோடனே மறுபடியும் அதை ப்ராஃபிட் புக்கிங் என்பதை பண்ணி அதை கீழே இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ எவ்வளவு முறை இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா இந்த வருஷத்தில் இறங்கி ஏறி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 2026 ஒரு முறை ஏறி மறுபடியும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஏறி மறுபடியும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் சமீபத்தில் இப்போ தான் ஒரு மாதத்துக்குள்ளே ஏறினான்னு நினைக்கிறேன். ஏறிட்டு இப்போ மறுபடியும் தன்னுடைய பழைய லோ பக்கத்தில் வந்திருக்கு. இனி இவன் மறுபடியும் இங்கிருந்து இன்னொரு முறை ஏறிட்டு கீழே இறங்குறானா அல்லது இறங்கிட்டு ஏறானா அப்படின்றது தெரியல. ஆக மொத்தம் இவன் ஒவ்வொரு முறையும் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்க்கும் பொழுது போனஸ் கொடுத்துருக்கான், டிவிடெண்ட் கொடுத்துருக்கான், ஏதாவது கீழிருந்து பெரிய மல்டி பேக்கர் ஆகாதா, தன்னுடைய பழைய ரேட்டு ஒரு 40 ரூபாய்க்கு மேலே போகாதா அப்படின்னு தான் பாவம் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் என்னடானா கட்டையை போட்டுக்கிட்டு கடந்த ஒரு வருஷமா 15% ஏறுறதும் இறங்குறதும் இப்படியே கட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ எப்போது எங்கள் ஷேருக்கு ஒரு அருமையான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வரும், ஒரு மல்டி பேக்கராக மாறும் அப்படின்னு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஷேர் என்னடான்னா கடந்த 3 மாதம் 6 மாதமாக இந்த ஷேரில் என்ன ஒரு நியூஸ்னா 10-15%க்குள்ளே கட்டையை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இனி எப்போ அதுக்கு ஒரு ட்ரிகர் கிடைக்கும் அப்படின்றது ஆவலோடு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, இன்றைய தேதியில் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா வாழ்வா சாவா அப்படின்ற நிலைமையில தான் நம்மளே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து 2 மாதத்தினுடைய லோ வந்திருக்கு. இங்கிருந்து பிக்கப் ஆகி மேலே போயிட்டான்னா நம்ம ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருப்போம். இப்படி தான் 2 மாதத்துக்கு முன்னாடி இதே லோ வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு நல்ல லாபம் என்பது வந்தது. இப்போ மறுபடியும் அதே 2 மாதம் லோ ப்ரைஸில் வந்து விழுந்துட்டு இங்கிருந்து பிக்கப் ஆகிட்டோன்னா மறுபடியும் நிறைய பேர்த்துக்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். ஒருவேளை கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா இது ஒன்றும் நம்மளுக்கு புதுசு கிடையாது. நிறைய பேர் மறுபடியும் லாக் ஆகிக்கு வந்துக்கிட்டு அப்புறம் அடுத்தது ஜூலை மாதத்தில் ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. யார் என்ன நியூஸ் கொடுத்தாலும் தனிப்பட்ட பங்குகள் பெரிய அளவில் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்க போகுது. ஆனால் லோ ப்ரைஸ் போகிற மாதிரி இருந்தால் அதை எப்படி நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த ஹெட்ஜிங் போன்றது, அசட் டைவர்சிஃபிகேஷன், இதெல்லாம் தான் ஒரு முதலீட்டாளரை காப்பாற்றும் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.